சுவாமி அரவிந்தர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்வாரு, ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை அமைப்பதை விடவும் ஒரு எறும்பினுடைய உயிரை காப்பது சிறந்தது அப்படின்ட்டு. எனவே சிறந்த செயல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற மனிதர்களுக்கு, உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காத வண்ணம் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதுதான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவே ஏனைய உயிர்களுக்கு பாதகமாக இருக்கின்ற பல விடயங்களை பார்த்தோமானால் மனிதர்களாகிய நாங்களே துணிந்து செய்து விடுகின்ற தருணங்களும் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த போதைப் பொருள். போதைப்பொருள் கலாச்சாரத்தை பொதுமக்களினுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டிலிருந்து முற்றாக துடைத்தெறிந்து தீர்வோம் என்பதனை நேற்றைய உரையில் ஜனாதிபதி அவர்கள் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் இருக்கின்றது. இது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய, பேச வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம், பொதுமக்களை அணிதிரட்டிக் கொண்டு, பொதுமக்களின் துணையோடு, பொதுமக்களை ஒரு இயக்கமாக கொண்டு இந்த போதைப் பொருளை நாங்கள் அடியோடு ஒழிப்போம் என்பது மிக முக்கியமான ஒரு எண்ணக்கருவாக இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், எந்த உலகத்தில் நடைபெற்ற அத்தனை போராட்டங்களும் புரட்சிகளும் பொதுமக்களினுடைய துணையோடு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் அந்த சரித்திரங்களை மாற்றி அமைத்திருக்கின்றது. வரலாற்றில் இன்று வரைக்கும் அப்படியான புரட்சிகளும் போராட்டங்களும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்ய வேண்டிய ஒரு தேவை நாட்டு மக்களாகிய எங்கள் அனைவருக்குமே இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி